श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। प्रश्नोपनिषद முதல் அத்தியாயம் சாந்தி மந்திரம் சேர்ந்து படிக்கிறோம். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। 12வது மந்திரம். मासो वै प्रजापतिः तस्य कृष्णपक्ष एव रयिः शुक्लः प्राणः तस्मादेतऋषयः शुक्ल इष्टं कुर्वन्तीति इतर इतरस्मिन् இந்த லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே எப்படி உருவாகப்பட்டன, எதிலிருந்து இதெல்லாமே உருவாகப்பட்டது, கிரியேட்டட் அப்படின்னு முதல் கேள்வி முதல் சிஷ்யன் கேட்டதுக்கு பிறகு குருவான பிப்பலாதர் அதுக்கு பதில் சொல்ல தொடங்கி மிதுன சிருஷ்டி பற்றி சொல்லி லோக சிருஷ்டின்னா ஜென்ரலாக அந்த ரயி பிராணா இது ரெண்டுத்தினால தான் பிராண சூரியனால் இதெல்லாம் உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு கால சிருஷ்டி. அந்த கால சிருஷ்டி சொல்லும்போது வருடம் பிரஜாபதியே தான் ஒரு சம்வத்சரமாக பிரிக்கப்பட்டார். அந்த சம்வத்சரத்தில் 2 பாகங்கள் இருக்கு. ஒன்று உத்தராயணம், ரெண்டாவது தட்சிணாயணம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த தட்சிணாயத்தில் போகிறவங்களை பித்ருலோகத்துக்கு போவாங்கன்னு, உத்தராயணத்தில் போகிறவங்கன்னா உத்தராயணத்தில் என்ன பண்ணால் போவாங்கன்னது தெரிஞ்சிடும். அவங்களெல்லாம் பிரம்மலோகத்துக்கு போய் கிரமமுக்தி அடைவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு கடந்த வாரம் இந்த 12வது ஸ்லோகத்தில் மாச சிருஷ்டி அதையும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் 2வது வரியில் ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. அந்த வருடமே 12 மாதங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த மாதத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே திரும்பி 2 பாகங்கள் இருக்கு. ஒன்று சுக்லபக்ஷம், இன்னொன்று கிருஷ்ணபக்ஷம். அதில் கிருஷ்ணபக்ஷந்தான் ரயி, சுக்லபக்ஷந்தான் பிராணஹ. அது வரைக்கும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் 2வது வரியிலும் எல்லா சிருஷ்டி பற்றியும் சொல்லும்போது
ஆச்சாரியர் அவர் ஒரு டைவர்ஷன், அதில் ஒரு கருத்து முக்கியமான விஷயமாக பொருத்தமாக இருக்கிறது, பொதுவாக எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டதாக ஒரு டைவர்ஷனாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறார் எல்லாத்திலும். அப்படி பார்க்கும்போது இந்த 12வது ஸ்லோகத்தில் மாச சிருஷ்டி பற்றி சொல்லும் போது என்ன தனிப்பட்ட விஷயம்னா, தஸ்மாத் ஏதே ருஷயः சுக்லம் இஷ்டம் குருவந்தி அப்படின்னு இருக்கங்க. அதனால் ஏதே ருஷயன்னு இந்த ருஷியனே வார்த்தை சொன்ன போன வாரமே, கிரகஸ்தர்களுக்கு தான் ருஷியனை கூப்பிடுறாங்கன்னு. சுக்லம் అని சொல்கிறதுனால இந்த சுக்ல மார்க்கத்தினை விரும்புகிறவங்க பிராணத்தினை, சூரியத்தினை, பிரம்மலோகத்தினை விரும்புகிறவங்க அவங்களே ருஷயானே கூப்பிடுறாங்க. இந்த சுக்ல பட்சத்தில் இஷ்டம் அப்படின்னா என்னென்ன உபாசனா கர்மா அவங்களெல்லாம் பண்ணுறாங்களோ அதே அவங்களுக்கு அந்தந்த பலன் கொடுக்குமனு சிம்பிளாக பார்த்தா அப்படி இருக்கு. இங்கே இந்த வரியில் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா, அதாவது இந்த சுக்லம் கிருஷ்ணம் இது என்ன இப்படி சொல்லும்போது இது நிஜமாக காலத்துக்கு குறிப்பிட்டதா பாவத்துக்கு குறிப்பிட்டதா அப்படின்னு சிந்திக்கணும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த சுக்லபக்ஷம் சுக்ல காலம் அப்படின்னு சொன்னால் நானும் அப்போ உத்தராயணமானு எடுத்துக்கோங்க, தட்சிணம் அந்த 6 மாதம் உத்தராயணம். நானும் அப்படிப்பட்ட பிராணம், சூரியனு, பிரம்மலோகம் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறவன். அப்போ தட்சிணாயனம் 6 மாதம் என்ன பண்ணுவேன் நான்? ஒன்றும் பண்ணக்கூடாதா? இல்லைன்னா பண்ணால் தப்பாயிடுமா? என்னாகும்? சரி, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். மாதத்துலேயே 15 நாள் இப்படி இருக்குது, 15 நாள் அப்படி இருக்கு. இப்போ 15 நாள் தான் சுக்லபக்ஷம் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நான் நிஷ்காமமாக உபாசனை பண்ணுறேன், ஆனால் வேதாந்தத்தை நீங்கள் கேட்க விரும்பலை, உபாசனையில் இஷ்டம் இருக்கிறதுனால நிஷ்காமமாக பண்ணுறேன்னா சரி பிரம்மலோகத்துக்கு போவேன்னு. சரி, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷத்தில் என்ன பண்ணுவேனே? இது ஆக்சுவலாக காலத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லை, பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதுதான் இந்த வரிக்குள்ள சங்கரர் பாஷ்யத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கர்ம செய்கிறவங்க கர்மிணா, ஒரு கர்ம அவங்க யார்? கிருஷ்ணபக்ஷம் சேர்ந்தவங்க. அவங்க சுக்லபக்ஷம் வந்துச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் தனியாக ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அவங்க என்னமோ அவங்க தான். நேற்றுக்கு நம்ம சுபாவம் என்னமோ நம்ம இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கி ஃப்ரைடே ஆனால் என்ன தலைக்கு குளிச்சுக்கிறோம், ஏதோ அம்பாளன்னு சொல்கிறோம் தவிர என்ன ஆச்சு? நாளைக்கு பெருமாள்ன்றோம், நாளைக்கு குளிக்க மாட்டோமா என்ன? அப்போது பாவனை மாறலை, பிராணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இங்கே இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் பேசினதே ரெண்டா சொல்லிட்டு வரோமா? அது இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக இங்கிலீஷ்லவே சொல்கிறோம். கான்ஷியஸ் ஓரியன்டட், மேட்டர் ஓரியன்டட். இந்த கான்ஷியஸ்னஸ்ஸை சொல்லாமல், அதெல்லாம் சொல்லாமல், சைத்தன்யம்னு சொல்லாமல் நடுவில் ஏதோ சூரியனை வச்சு பாராட்டிட்டோம். பட் என்ன அர்த்தம்னா, பிராணம், சூரியன், அப்புறம் பிரம்மலோகம், உத்தராயணம், சுக்லபக்ஷம் ஏதாவது சொல்லுங்கோ, அது எல்லாமே கான்ஷியஸ் ஓரியன்டட். இன்னொரு பக்கம் சொன்னது எல்லாமே மேட்டர் ஓரியன்டட். புரியுதா? ஆனால் இது ரெண்டுமே பர்ஃபெக்ட் இல்லை, டோட்டல் பர்ஃபெக்ஷன் இல்லை. என்ன, அங்கே கிரமமுக்தி தானே. நீ கான்ஷியஸ் ஓரியன்டா கூட இப்போது கர்மட்டர்கள், கர்மத்தில் ஈடுபடுறவங்க, அந்த கிருஷ்ணபக்ஷம் விரும்புகிறவங்க, அவங்க சுக்லபக்ஷம் அனே ஒரு காலம் வந்ததுக்கப்புறம் கூட மாதத்தில் அடுத்த 15 நாள்
அவங்க என்னமோ அதே தான் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. ஸோ சுக்லபக்ஷமனே ஒரு காலம் வந்ததுனால அவங்களுடைய பாவனை மாறலை. 15 நாள் என்னுடைய பாவனை இப்படி இருக்கு, 15 நாள் அப்படி இருக்கா? இல்லை, அதே கதை தான். அப்போ அதே பலன்தான் அவன் அடையுவான். சரி, சுக்லபக்ஷம் இவனுக்கிட்ட வருவோம். அடுத்த உபாசனா கர்ம உபாசன சமுச்சயம் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த சுக்லபக்ஷம் விரும்புகிறவங்க, சூரியன் பிராணன் விரும்புகிறவங்க, இவங்கள் சரி சுக்லபக்ஷம் அவங்களுடைய பாவனை வேறு, அவங்களோட உபாசனா பத்ததி அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. சப்போஸ் இப்போ அவங்க கிருஷ்ணபக்ஷம் காலம் வருது இல்லையா மாதத்தில், அப்போ கூட அவங்க என்ன செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு சுக்லபக்ஷ பலமே கொடுத்துக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எதுக்கு இந்த பிரிவுன்னா, அதான் பிரிவு இல்லை, பாவனையிலோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் புத்தியிலோ மாற்றம் வரணும். காலம் அதெல்லாம் சும்மா உனக்கு ஒரு குறிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் தான். லாஜிக்கலாக யோசிச்சாவே புரியறதில்ல. அப்படி ஏதோ சங்கல்பத்துக்கு அதுக்கு சுக்லபக்ஷம் அது இதுன்னு அதெல்லாம் சொல்லிக்கிறோம். மேக்சிமம் என்ன பண்ணுவோம், இல்லைன்னு அந்த சுக்லபக்ஷம் அமாவாசைக்கு முன்னாடி இப்படி ஏதோ அதுக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ தர்ப்பணம் அதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்கு சேர்ந்தது? எல்லாம் பித்ருலோயானத்துக்கு சேர்ந்தது தானே. அதனால் பெருசாக அவனு நிஷ்காமமாக இவனை ஒன்றும் பண்ணலை, அவன் உபாசனை அப்படி போகல. ஸோ இது விரும்புகிறவங்க, இது புரிஞ்சுக்கினவங்களும் இதிலே இருக்கிறாங்க. அப்படின்னா காலம் இந்த தட்சிணாயனம் ஆவது சுக்லபக்ஷம் கிருஷ்ண இதெல்லாம் கிடையாது. பாவம் முக்கியம். ஓகே, அவுட் சைடு டைம் பற்றில்லை, இன்சைடு பாவனை ஆட்டிடியூடு முக்கியம். புரிஞ்சுதா? இப்போது அதுதான் இங்கே சொல்கிறாரு. தஸ்மாத் ஏதத் ருஷயா சுக்ல இஷ்டம் குருவந்தி. அப்படின்னா அவங்க கிருஷ்ணபக்ஷத்தில் பண்ணால் கூட அவங்க சுக்லபக்ஷத்துக்கு சேர்ந்தவங்க தான், அவங்களுக்கு அதுதான் பண்ணுவாங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட விதமாக தான் அவங்கள பலம் இருக்கும். இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம். இப்போ சுக்லபக்ஷம்னா நல்லது, உத்தராயணம்னா உத்தராயண புண்ணியகாலம். அப்படின்னா நான் மிச்சம் டைமில் எல்லாம் கூட பாப்பம் செய்வேன், அந்த புண்ணியகாலம் வரும்போது புண்ணியம் தானே வரணும் இல்லையோ? ஏன்னா அது புண்ணியகாலம். சப்போஸ் ஒருத்தனும் ஏகாதசி அன்னைக்கு போயிட்டான், இல்லைன்னா உத்தராயண புண்ணியகாலம் அந்த பீஷ்மர் வெயிட் பண்ணி பிராணம் விட்ட மாதிரி விட்டுட்டா. ஸோ உத்தராயண புண்ணிய காலத்தில் பிராணம் சரீரம் விட்டதுனால என்ன பிரம்மலோகத்துக்கு போவானா என்ன? அப்படி என்ன எத்தனையோ பேர் போகணும். யார் எங்கெல்லாம் எங்கெங்கே போகிறாங்களோ யாருக்கு தெரியல. அதெல்லாம் நடக்காது. பாவனை உயிரோட சரீரம் இருக்கும்போது என்ன பண்ணி மனசில் புத்தியில் இருக்கிற வாசனைகள் எல்லாம் க்ஷயம் பண்ணிக்கிட்டு, சித்தம் நிர்மலம் பண்ணிக்கிட்டு, சத்தியத்தை நீ நோக்கி, அது சத்தியம் பிரம்மலோகம்ல இருக்கிற நம்பிட்டாலும் பரவாயில்ல. பட் அது எல்லாமே தியாகந்த. அதையும் 2 பேருக்கு நியம நிஷ்டைகள் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கணும். கர்மகாண்டம் செய்கிறவங்களுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு, நிஷ்டைகள் இருக்கு. உபாசனை செய்கிறவங்களுக்கு இருக்கு, அது பண்ணுவாங்க. அடுத்து லாஸ்ட்டில் அதுதான் சொல்கிறாரு, இதரே இதரஸ்மின், இதரே இதரஸ்மின். அங்கே இதரேன்னு இல்லை, அது ஏதும்போது இருக்காது. இதரே இதரன்னு யார்? அப்போ இப்போதான் சுக்லபக்ஷ ருஷேகான்னு சொன்னதுனால கிருஷ்ணபக்ஷத்தை சேர்ந்தவங்க. அவங்க தான் மாதம் முழுசா அப்படி தான், வருஷம் முழுசா அப்படி தான். இது 2த்துலேருந்து தப்பிச்சுட்டு வந்தவங்களை தான் நம்ம. இது 2லேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம். கர்மத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்தோம். உபாசனை கூட எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்தோம். அப்புறம் நம்ம இது
சத்யோ முக்தி ஜீவன் முக்தி தான் லட்சம் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி அனி இந்த ஸ்லோகத்தில் அந்த டைவர்ஷன் அது விஷயமும் சொன்னது புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால தேகம் நான் நினைக்கிறவங்க த மேட்டர் ஓரியன்ட் பீப்புளுக்கு வந்து அதுக்கு தகுந்த விதமாக அவங்களுக்கு அந்தந்த அதிலே பயணிச்சுட்டு இருப்பாங்க. இங்கேயும் மேட்டர் தான், பித்ருலோகம் போனாலும் மேட்டர் தான், கான்ஷியஸுக்கிட்டே வரல. அட்லீஸ்ட் பிரம்மலோகம் போனால் அங்கே வந்து ஏதோ படிச்சுக்குவான். ஸோ நான் தேகமோ அனி சொல்லிட்டு இதுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கும்போது யூ ஆர் ஸ்டில் இன் த ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஓன்லி, மேட்டர் ஓரியன்டாகவே இருக்கிறோம். கான்ஷியஸானு வரும்போது தவிர இந்த ஒரு சூக்ஷ்ம தேகத்துக்கு இந்த ஜீவனுக்கு முக்தி கிடையாது. கான்ஷியஸ்னஸ்ன்னு வரணும், பிரம்மலோகம் போயாவது கிரமமுக்தி அடையணும், இல்லை இங்கே ஒர்க் பண்ணிட்டு ஜீவன் முக்தி அடையணும். எது உனக்கு வேணுமென்னு அதையும் நீ செலக்ட் பண்ணிக்கணும். பட் சாதாரண மக்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே காமிய கர்மங்கள் தான். பயத்தோடு எல்லா கர்மமும் செய்கிறான். எல்லா பக்தி, எல்லா பூஜை, எல்லா பரிகாரம், உபகாரம், சம்ஹாரம் எல்லாமே கூட பயத்தினால தானே பண்ணுறேன். இந்த பயம் போகணுமன்னா இன்னொரு வழி கிடையாது. அபயம் விந்ததே, எப்போ பிரம்மம் தெரிஞ்சுக்கணும். அப்போ வேற இன்னொரு வழியே கிடையாது. நான் இந்த மேட்டர் கிடையாது, நான் கான்ஷியஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்ட தவிர பயம் போகாது, முக்தி வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக 13வது இன்னொரு பாயிண்ட் வந்து உபாசனா கர்மா. உபாசனை இல்லாத கர்மா அதோடைய பிரயோஜனம் கம்மி. உபாசனத்தோட கூடின கர்மா கொஞ்சம் பலம் ஜாஸ்தி. அது எப்படி என்ன புரிஞ்சுக்கிறது? விஷ்ணுடைய தியானம் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தா அதோட பிரயோஜனம் ஜாஸ்தி. அதனால தான் முதல்ல வந்து க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைகதே மௌத்திகானாம் தியானம் சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்க மௌலிஸ்புரத் தியானம். அப்போது அதோடைய பிரயோஜனம் கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த தியானத்துக்கு பேர் தான் உபாசனா. ஒரு நாமங்கள் படிச்சுக்கிட்டே படப்படன்னு பாராயணம் பண்ணுறது பேர் கர்மா. மானசிக வியாபாரம் உபாசனா, சாரீரிக வாச்சிக வியாபாரம் கர்மா. அது பக்தியாக இருந்தால் கூட சரி. அடுத்தது 13வது மந்திரத்தில் இப்போது அடுத்த விஷயம் என்ன சொல்கிறார் படிக்கிறோம். அஹோராத்ரோ வைரீம் அஹோராத்ரோ வை பிரஜாபதிஹ தஸ்யா ஹரேவ பிராணஹ ராத்ரிரேவ ரயிஹ பிராணம் வா ஏதே பிரஸ்கந்தந்தி ये दिवा रत्या संयुज्यन्ते ब्रह्मचर्यमेव तद्यद्रात्रौ रत्या संयुज्यन्ते. அந்த கால சிருஷ்டிலேயே 3வது படி இன்னும் கூட அந்த பட்சத்திலிருந்து திவசம் என்ன அப்படின்னு ஒரு நாள் அதுக்கிட்ட வந்து விவரிக்கிறார். ஓகே, கால சிருஷ்டியில் தான் இவ்வளோ விவரம் கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு காலம் பற்றி நமக்கு ரொம்பவே இது இருக்குல்ல, நம்பிக்கை. காலம் காலத்துக்கு எதிர்பார்க்குறோம், நல்ல காலத்துக்கு எதிர்பார்க்குறோம். ஜோதிஷர் எல்லாம் பார்க்குறோம். ராகு காலம் அப்புறம் இது போச்சு, அப்புறம்
சுக்கிரதசை வரும். எல்லாம் காலம் பார்க்கறதுனால காலத்தை பற்றி கொஞ்சம் விவரிக்கிறார். அந்த பிரஜாபதி தான் ஒரு நாள், இந்த டே என்ன லாங்குவேஜில் சொன்னாலும் இங்கிலீஷில் ஃபுல் டே, நாளுக்கு ஒரு ஃபுல் நாளுக்கும் டேன்றோம், அப்புறம் திரும்பி பகலுக்கு டேன்றோம். அதனால் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது, எல்லா பாஷையிலும் இது இருக்கும்னு சொல்லிட்டு பிப்பலாதருக்கு அப்போவே தெரியும். அதனால் என்ன சொல்கிறாரு தெரியுமா, அஹோராத்திரோ, பகலு ராத்திரி சேர்ந்திருக்கிற அந்த நாள் திவசம் பிரஜாபதி ஏவ வை, பிரஜாபதே தான். ஒரு நாள்னு சொல்லும்போது பகல் ராத்திரி இருக்குல்ல, அவரே ரெண்டாக பிரிஞ்சிட்டார் திரும்பி. அதே கதை பூர்வவத்து அங்கில்ல பாஷத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கும். இப்படி இந்த லிஸ்ட்டில் என்ன வரும், இந்த லிஸ்ட்டில் என்ன வரும், அப்படி பார்க்கும்போது இந்த அஹஹ ஏவ பகல் தான் பிராணஹ, பிராணதேவதா, பகல் தானே சூரியன் இருக்கு. அப்புறம் ராத்திரி ஏவ ரைஹி, புரிஞ்சு போச்சு, ரொம்ப சுலபம், சீக்கிரம் சொல்லுங்க. அங்கே வரைக்கும் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. உடனே இதாப்பா கால சிருஷ்டி, பிரஜாபதி வருஷம் ஆயிட்டார், மாதம் ஆயிட்டார், பட்சம் ஆயிட்டார், அப்புறம் அயனம் ஆயிட்டார். பயணம் இல்லை, அயனம்னா பயணம்தான். அப்புறம் மாதம் ஆயிட்டார், அப்படி ஆயிட்டார். ஒரு நாள் அவரே ஆயிட்டார், ஒரு நாளில் 2 பாகம் ஆயிட்டார். அப்போது ஒரு நாள்னா பிரஜாபதி, அவருக்கு பேர் கொடுக்கலாம், அதோட சொல்லிட்டு போகலாம். ஆனால் இங்கே ஒரு டைவர்ஷன், இதில் ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் முக்கியமானது. முக்கியமாக கிரகஸ்தர்களுக்காக ஒரு தனிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே என்னன்னா, நான் ஜென்ரலாக சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே பார்க்குறோம். கிரகஸ்தர்களாக இருக்கிறவங்க, சம்சாரிகள், இவங்க யார் பகல் சமயத்திலோ ஸ்திரீ கூட சம்போகம் பண்ணுறாங்களோ அது பெரிய தவறு. ரத்தியான, ரத்தியன்னா ஸ்திரீன்னு ஒரு அர்த்தம். ரத்தியான ஸ்திரீ கூட சந்திக்கிறது அப்படின்னா புருஷனு ஸ்திரீயன், ஸ்திரீ புருஷர்களுடைய சங்கமம் பகல் பண்ணால் அது சும்மா தப்புன்னு அப்படி சொல்லிட்டா எப்படி ஏதாவது சொல்லணும் இல்லையோ, என்ன ஆகும்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாரு. பிராணம் ப்ரிடாமினென்ட்லி பகலெல்லாம் பிராணம் அதிஷ்டானம். அந்த பிராணம் வீக் ஆகிடும். பிரஸ்கந்தந்தியன்னா ட்ரையப் ஆகும், வீக் ஆகிடும், சுஷ்கமாயிடும், பல அர்த்தங்கள். சரியா? அந்த பிராணம் இந்த விதமாக டிப்ளேட் ஆகும். அப்போது அதோடைய எஃபெக்ட் ஆரோக்கியத்து மேலே பல விஷயங்கள் மேலே இருக்கும். இது தர்மசாஸ்திரபரமாக அப்படி சொல்லி இட் இஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அது ஆரோக்கிய விஷயமா, உன்னுடைய உபாசனா விஷயம் எல்லாத்துக்கும் அப்படி நல்லது இல்லைன்னு சொல்கிறது. இங்கே பிராணம் வா ஏதே பிரஸ்கந்தந்தி ஏ திவா ரத்யா சம்யுஜ்யந்தே, அதுதான் நான் சொன்னது. இது எல்லாத்தையும் சேர்ந்த அர்த்தம். சம்யுஜ்யந்தே சேர்றாங்களோ ஸ்திரீ புருஷர்களுக்கு பகல் பிராண சமயம், பிராண தேவதைக்கு. அதனால பகல் எல்லாமே நம்ம கர்மத்தில் ஈடுபடலாம், உபாசனத்தில் ஈடுபடலாம், பிராணத்தினை சரியான விதமாக உபயோகப்படுத்திக்கணும். சரியா? அப்புறம் ராத்திரி சமயத்தில் ஸ்திரீ புருஷ சம்யோகம் ஏற்பட்டால் அது பிரம்மச்சரியத்தை சமானம் என்றார். அடுத்த கடைசி வரியில் யார் ராத்திரி சமயத்தில் மட்டும்தான் சம்போகம் செய்கிறாங்களோ பிரம்மச்சரியமேவ தத்ராத்திரோ ரத்யா சம்யுஜ்யத்தை. 2 பாயிண்ட். அப்போ இதில் கொஞ்சம் சிந்திக்கணும். வேறு என்ன பார்க்கணும்னா, இப்போ இங்கே நாட் ஓன்லி அது மெயின் மனுஷனுடைய சக்தி பிராணம் வேலை பண்ணால்
செலவாயிடும் வேலை. அது அப்புறம் கொஞ்சம் சிரமமானதா கஷ்டமானதா சின்னதாக பெருசானது. நான் வேஸ்ட் ஆகிடுமென்னு சொல்கிறது பேர் பிராணம் போயிடும்னு சொல்லுவேன். போயிடுதுன்னு என்ன, அது குறையிடுது அதோட சக்தி. ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் பிராணத்தில். அப்புறம் இந்த மாதிரி 1 மணி நேரம் பேசிட்டா கூட நிறைய பிராணசக்தி போகுமா பேச்சினால. 3வது மனசு இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டே இருந்தால் நிறைய பிராணசக்தி போகுமா. எண்ணங்கள் நிறையா புத்தீசல் மாதிரி வந்துட்டே இருந்தால் கூட பிராணசக்தி நிறைய வேஸ்ட் ஆகும். எல்லாத்தையும் மீறி எப்போ ஸ்திரீ புருஷனுடைய சங்கமம்னால ரிலீஸ் ஆகிற எனர்ஜி இது எல்லாத்தையும் மீறி இன்னும் எவ்வளவோ எனர்ஜி சக்தி வேஸ்ட் ஆகுமா. அப்போ பகல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொன்னது. அதில் பகல் இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யூ ஆர் கோயிங் யூ ஆர் எகரெஸ்டாக போகிறேன், பிரகிருதிக்கு வெத்திரேகமாக போகிறேன். அதனால் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். மென்டல் ஹெல்த்து எல்லா ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னொன்று சொல்கிறேன், கொஞ்சம் இது மீறி எந்த ப்ளெஷர்ஸ் இந்த பகல் சமயத்தில் நிறைய வேறு என்டர்டெயின்மெண்ட் வேணும் எனக்கு, அப்புறம் டைவர்ஷன் வேணுமென்னு சொல்லிட்டு பலதெல்லாம் பண்ணுறோமா. பகல் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய, அதனால தான் நம்முடைய சம்ஸ்காரத்திலோ சனாதன தர்மத்தில் வாழ்க்கை நம்முடைய அந்த தினச்சரியை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெய்வத்து கூட ஆத்தியாத்மத்து கூட கலந்து பின்னி வச்சுருக்காங்க. நீ அப்படி தான் இருக்கணும். பகல் என்டர்டெயின்மெண்ட்ஸு இதெல்லாம் மனுஷனுக்கு தேவையில்லை. இங்கே ஆக்சுவலி ஸ்திரீ புருஷ சம்போகம் மட்டும் இல்லை, த்ரூ எனி சென்ஸ் ஆர்கான் நீ தேவையில்லாத சினிமா பார்க்குற டிவியில், அது கூட தப்பு தான். அந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் மாற்றத்துக்கு வேணுமா, காலையில் நல்லாவே பூஜை பண்ணிக்கோ, சமையல் செய்கிறதுக்கு, வீடு பார்த்துக்கிறதுக்கு, வீட்டில் எல்லாம் பண்ணி செய்கிறதுக்கு, இல்லை வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் வேலைக்கு போகிறதுக்கு, தொழில் அதெல்லாம் செய்யணும். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிரமப்படாமல் விஸ்ராந்தி எடுத்துக்கணும். உடனே சிரமப்படக்கூடாது. நிறைய சாப்பிட்டாலும் பிராணம் வேஸ்ட் ஆகிடும். சாப்பிடாமல் இருந்தாலும் பிராணம் போயிடுவேன்னு சொல்லுவேன். போயிடுவேன்னு அர்த்தம் வேஸ்ட்டாக போயிடுவேன். நிறைய சாப்பிட்டாலும் பிராணம் வேஸ்ட் ஆகிடும், கம்மி சாப்பிட்டாலும் வேஸ்ட் ஆகிடும். பகல் இந்த இந்திரிய போகங்கள் எது நீ என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு, அதனால இது எல்லாமே அராஜகம்தான். எல்லாமே கலியுகம்னா நீங்கள் இப்போ இது எல்லாம் சிந்திச்சு பார்த்தா தெரியுது. மார்னிங் ஷோஸ், ஓகே, 10 மணிக்கே ஷோ ஃபுல்லாக இருக்கிறாங்க மக்கள் அங்கே உள்ள. அப்படின்னா என்ன பண்ணுறாங்க மக்கள்? என்ஜாய்மெண்ட். இந்த போக பிரவருத்தி தப்பு. மனுஷனுக்கு அப்போது இங்கே ஆத்தியாத்மிகம் இருக்காது, பக்தி இருக்காது, எதுவுமே தர்மமே இருக்காது, எல்லாம் அடிப்படையும். எங்கே இருக்கிறோம் நம்ம? இதெல்லாம் இப்போ சொன்னால் ஒன்றும் பொருத்தமாகவே இல்லை சார், லோகமில்லை, அப்படி ஆகி போச்சு. அதனால் சரி, பகல் இப்படி ஓடுறான், ராத்திரி தூங்க விடுறான்னா அவன் ராத்திரி முழுசா டிவி சேனல்ஸ் 24 hours ஒர்க் பண்ணுறது. நம்ம நாட்டில் பகலானால் கூட அந்த நாட்டில் ராத்திரி ஆனால் கூட என்னென்னமோ 24 hours தானே டிவி. அப்போ மனுஷனு இந்த பசு மாதிரி போக பிரவருத்தி, பசுகள் கூட அது நியம பிரகாரமாக தான் இருக்கு. ஸோ அந்த முக்கியமான விஷயம் இங்கே சொல்கிறாரு. அப்போது அந்த மாதிரி எனி சென்ஷுவல் ப்ளெஷர்ஸ். அப்போது சாயங்காலம் அந்த சந்தியா சமய பிரதோஷம் என்றமில் அங்கே வரைக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி சமயத்தில் மட்டும் உனக்கு வேறு என்ன என்டர்டெயின்மெண்ட்? சாயங்காலம் ஆன உடனே, பிரதோஷம் சமயம் ஆன உடனே போய் ஹரிகதா பகவத் கதை எல்லாம் கேட்டுக்கோ முதல்ல. அது என்டர்டெயின்மெண்ட் தானே. அதனால்தான் எல்லா அந்த காலத்தில் ஏதோ ஒன்று பொம்மலாட்ட, அப்புறம் அந்த கதைக்களி ஏதோ ஒன்று போட்டுட்டு சாயங்காலம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க மக்கள்.
பகல் கொஞ்சம் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கோ, டான்ஸு கற்றுக்கோ, கராட்டே கற்றுக்கோ, இது என்ன கேரளாது பட்டு, கரளி பட்டு, அதெல்லாம் ஏதாவது கற்றுக்கோ. கேரள பட்டு, கஞ்சி பட்டு மாதிரி ஏதாவது அதெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோ. பிராணம் அப்போ நிறைய இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கோ. ஈவினிங் நைட்டு ஓகே. இது இப்படி எல்லாம் நல்ல கிரகஸ்தர்களுக்கு ஒரு தனிப்பட்ட நியமம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லை, இன்னும் கூட ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி ராத்திரி சமயமனே அது ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டு காலம். அதுக்கப்புறம் கூட திரும்பி இன்னும் கூட காலம் பற்றி சொல்லப்படுது. ருத்து காலம் முடிச்சதுக்கு பிறகு அப்படின்னு அந்த ருத்து காலம் ஓகே மின்சஸ் ஸ்பிரிட்ஸ் அதெல்லாம் சொல்லப்பட்டது. அப்புறம் தேசம் கூட ஏதோ இடத்துல எங்கோ எப்படியோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ராத்திரி தானே சொல்லிட்டு பாருங்க, தேச கால. அப்புறம் அங்கே சுற்றி இருக்கிற வஸ்துன்னா எல்லாத்தோட பிரபாவம் அங்கே இருக்கும். அதனால அதையும் பார்க்கணுமா. ஸோ சம்போகம்னா அது மட்டும் ராத்திரி, தேச கால வஸ்து எல்லாம் பார்க்கணும், டைம் பார்க்கணும். அப்படியெல்லாம் சிந்திச்சு யாரெல்லாம் அந்த மாதிரி வாடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பித்ருலோகமாவது பிரம்மலோகமாவது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சும்மா அமாவாசை தர்ப்பணம் கொடுத்ததுனால பித்ருலோகம் போக மாட்டோம். இந்த ஹோல் லைஃப் இப்படி இருக்கணும், தர்மா ஓரியன்டாக இருக்கணும். கர்மா இது சம்பந்தம் விட்டு அதுக்கப்புறம் பாரமார்த்திக மோட்சத்துக்கே ஏதாவது வழி கிடைக்கும் தவிர இஷ்டத்துக்கு ஜீவிச்சவங்களுக்கு வராது. அடுத்த மந்திரத்தில் அது ஒரு விஷயம் கூட வரும், சரியா? அதனால இந்த நியமம் அது சொல்லி அதுக்கப்புறம் 14வது மந்திரத்தில் அதனால தான் இந்த விஷயங்களை சின்னவங்களும் படிக்கணும், டீனேஜ் அவங்களும் படிக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் அநேக கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் அது கவனிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடி ஓன்லி போக புத்தி ப்ளஷர்ஸில் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தைகள் பிறப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வியாதிகள் அதெல்லாம் வரும். ஸோ எந்த பாவத்தோடு நீ சந்தான உற்பத்திக்கு ப்ரிப்பேர் ஆகிறையோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஜீவ அங்கே வந்து பிறக்கும். இப்போ இதெல்லாம் தெரியலன்னா அப்புறம் எப்போ தெரியும்? 14வது மந்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டு ஞாபகம் வந்துச்சு. சரி, இதெல்லாம் ஒரு விஷயம். அடுத்த இன்னும் மேலும் சொல்லணும்னா தேச காலம் இதெல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் ஜெனரலாக சொல்கிறது வந்து ஒன்ஸ் இன் ஃபார்ட்நைட். அதெல்லாம் இங்கே எங்கேயுமே சொல்லலை, வேறு நான் கேட்டது சுவாமிஜி கேட்டு நம்ம 15 நாள் வரும். அது இந்த நீ எந்த எப்படி இருக்குது இன்னும் குழந்தைகள் பிறக்கலைன்னா சில ரூல்ஸ் இருக்குது. இன்னும் இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சு 1 or 2 years அவங்க எப்படி இருக்கணும். அதனால் பிரம்மச்சரியம் అనేది டிஃபர்ஸ் டு பர்சன். இப்போ அதே பாருங்கள், குருஹஸ்தனுக்கு வந்து ராத்திரி சமயத்தில் பண்ணுறதுன்னு அது பிரம்மச்சரியத்துக்கு சமானம் பண்ணுறான். அதே படிக்கிற பிரம்மச்சாரின்னா நத்திங் டூயிங், எந்த அந்த டைவர்ஷன் இருக்கக்கூடாதுன்னு. சரி, இப்போ அதெல்லாம் தாண்டிச்சு வந்துட்டோம். குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு 2 or 3 பேரும் நமக்கு போதுமாக நினச்சோம். அது இனிமேல் குறைக்கணும். அடுத்த பாயிண்ட் இன்னும் கூட வானப்பிரஸ்தம் அதுக்கு முன்னாடியே அபவ் 40-45 இல்லை இன்னும் அங்கே ஹார்மோனல் சேஞ்சஸ் தொடங்கும். அங்கேருந்து குறைச்சி ஸ்டாப் ஆகும். அதனால தான் அந்த வானப்பிரஸ்தத்தில் பாரியாபர்த்தர்கள் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி
ஒருத்தர் ஒருத்தருக்கு ஸ்நேகிதர்களாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கணும் தவிர ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப டிபெண்ட் ஆகிறது எதுவுமே இல்லாமல் அப்படி சேர்ந்து வாழணும். அப்போதான் there is a possibility for the sannyas state of mind. கடைசி வரைக்கும் ஒரே சாக்கடையில் வாழ்கிற மாதிரி இருந்து எல்லாருக்கும் அப்போ என்ன பாருங்க லோகத்தில் இப்போ பார்த்தா போகம் முக்கியம். நல்ல கம்ஃபர்டபுள் ஹவுஸ் இருக்கணும், லக்ஸூரியஸ் இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கணும். அப்படியே 60 70 எப்படி வந்தாலும் சரி குடும்பம் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்ட்டிஸு ரிசப்ஷன்ஸு லக்ஸுரிஸு இதிலே கடைசி வரைக்கும் அப்படி இருந்தால் மனுஷ ஜென்மக்கு என்ன அப்புறம்? அதுக்கு தானே இவ்வளோ வச்சுருக்காங்க, உன்னுடைய நல்லதுக்கு தானே. ஏன்னா இப்போ நீ நல்லா வாழலைன்னு அடுத்த ஜென்மம் இருக்கே உனக்கோ, நீ முக்தி அடையலைன்னு ஜென்மம் இருக்குல்ல, அப்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ஏன் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சானே, அப்போது கூட மனுஷன் மாறுறதில்லை. கோபம் வந்தால் பிடிக்கலன்னு பாரியனை கொலை பண்ணுவான், பாரிய நடக்கிறதே இல்லையா அங்கங்கே நம்ம சுற்றி, நமக்கு பக்கத்தில் நடக்காத வரைக்கும் நம்ம கஷ்டம் ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய கஷ்டங்கள் நமக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்கா இல்லையா? ஸோ அப்போ இது கொஞ்சம் அவேர்னஸோட ஜாக்கிரதை இருந்தானே வாழ்க்கைன்னு இதை நடத்துக்கணும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டு கூட ஸோ ஒன் பர்டிகுலர் ஏஜ் தாண்டிச்சு தட் இஸ் தட்ஸ் ஆல். அந்த எண்ணமே வரக்கூடாது, அப்படி இருக்கணும். அதுதான் வானப்பிரஸ்தவனை. சரி, 14வது மந்திரம். அன்னம் வை பிரஜாபதிः ததோ ஹவை தத்ரேதः தஸ்மாதிமாः பிரஜாः பிரஜாயந்த இதி. இப்போதான் அன்ன சிருஷ்டிக்கு வந்துட்டார் கடைசியில். அன்ன சிருஷ்டி. ஸோ அன்ன சிருஷ்டி அன்னமன்னா என்ன? த மேட்டர். அத்யதே இது அன்னம். அத் அనే தாத்து வந்து டு ஈட்னு அர்த்தம். எது சாப்பிட்ற பொருளாக இருக்கின்றதோ, என்ஜாய் பண்ணுற பொருளாக இருக்குது, அது அன்னம் பேர். ஸோ இது வந்து அன்னம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், அன்னந்தான் பிரஜாபதி. இங்கேயும் விடமாட்டா, அவர்னு விடலை. பிரஜாபதி இப்படி 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 ஆகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் தானே முதல்ல நான் நிறைய ஆகணும்னு நினச்சாரு. ஸோ காமயத பகுஷ்யாம் பிரஜா ஏத்தியன் அன்னம் வை பிரஜாபதி அப்படின்னு சொல்லி இங்கே அந்த ரெண்டு அப்போ இருக்கணும் இல்லையோ அண்ணன்ல, அது டைரக்டாக சொல்லாமே ததஹ வை தத்ரேதா. அதனால அந்த பிரஜாபதி அன்ன ரூபமாக இருந்து மறுபடியும் அந்த அன்னத்தினே ஒரு புருஷன் சாப்பிட்டா, முதல்ல புருஷனை பற்றி சொல்கிறோம், ஒரு ஆண் சாப்பிட்டா அந்த ஆணுக்குள்ள உருவாகிற பீஜங்கள் இருக்க பார்த்தியா, அன்னத்துடைய சாரம் பீஜமாக வரும். ஸ்பர்ம், சுக்லம், சுக்ரம் அனுவாங்க, சுக்ரம் நாட் சுக்லம், சுக்ரம். தத் ரேதா. அவ்வளோதான் சொல்லிட்டாரு. இங்கே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். என்னது? அப்போது ஸ்திரீக்கு உள்ள உருவாகிற அண்டம்னு சொல்லுவோம், இல்லைன்னு ஸ்ரோணிதம், ஷோணிதம், சுக்ர ஸ்ரோணிதம் அண்டங்கள் தயாரம் இல்லைங்க. இது ஸ்பெர்ம், அது ஓவம். அப்போ ரெண்டு வந்துச்சா இல்லையா? இதில் எது யாருன்னது நம்மளே கவனித்து புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்லலை ஏதேன்னு. அதனால தான் த மேல் இது வந்து பாசிட்டிவ் ப்ளஸ்ன்னு போடும். அப்படின்னா பிராணசக்தியானு எடுத்துக்கணும், சூரியன். ஸோ அடுத்தது ரை, பிராணஹா ரேதா, அப்புறம் ஸ்ரோணிதா இஸ் த ரைஹி. தத் ரேதா.
அது அண்டர்ஸ்டுட். 2 ஆயிடுச்சு இங்கேயும் கூட. 2 ஆயிடுச்சு. 2 பேர் இல்லைன்னு அப்புறம் பிரஜா கேள்வி என்ன அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆச்சாரியர் வந்து நீ கேள்வி கேட்டா இல்லை கபந்தி காத்தியாயினா கிளம்புறதுக்கு ரெடியா உன்னோட பதில் முடிய போகிறதே. தஸ்மாத் அதனால அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் திஸ் இமாஹா பிரஜாஹா பிரஜாயந்த இதி. நீ கேட்டா இல்லை மக்கள் ஜனங்கள் எல்லாம் இதோ இங்கே ஒரு பீஜம் அன்ன சிருஷ்டி ஆகிடுச்சு. அன்னம் சாப்பிட்றதுனால தான் திரும்பி அதுக்குள்ள பீஜங்கள் தயாராகிறது. எப்படி தயாராகுதுன்னு அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் பரமாத்மாவுடைய. அகெயின் இந்த 2 சந்திச்சாதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படி தான். பிரஜா உற்பத்தி ஆகணும் எல்லாமே. மரத்துக்கு கூட பீஜம் இருக்கு. அந்த புஷ்பத்தில் கூட போலன் கிரெயின்ஸ் எதோ சொல்கிறேன் இல்லை ஸ்டெம் என்னன்ற அது உப்பு இங்கன்னா அங்கே உளுந்துது. அப்புறம் எவ்ரிவேர் அகெயின் மிக்சிங் பாருங்கள். ஸோ ஒரு பிரஜாபதி இப்படி ஆகி அன்னமாக வந்து திரும்பி அன்னம் சாப்பிட்டாது. அதனால் அன்னம் சாப்பிடலன்னா பாடி நிற்காது, என்ன இருக்காது. பட் ஹவு தட் ப்ராசஸ் ஹேப்பனிங் அட் த வண்டர் விபூதி. நம்ம சாப்பிட்ற சாம்பார் இட்லி இப்படிலாம் இருக்கு, ஏதோ நியூட்ரிஷியஸ் பழம் கிளமன்றோம். அப்புறம் எது சாப்பிட்டா கூட அது how it's becoming that seed. Each seed has got a power to generate such a big tree again. எல்லாம் ஆகாது, எல்லாம் ஆயிடுத்துன்னு அப்புறம் இங்கே இடமே இருக்காது. ஒரு ஆலமரம் சின்ன காயில் இருக்கிற கொட்டெல்லாம் ஆலமரம் ஆயிடுச்சுன்னா அவுட்டு. அது என்னமோ திரும்பி அதில் சிலது ஆகும் சிலது ஆகாது. அத்தனை செல்ஸ் இருந்தால் கூட ஏதோ 1 2 சேர்ந்துருது இல்லையா, 1. ஸோ அது இதுதான் பிரஜா சிருஷ்டி. அப்படின்னே அந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் இந்த 15-16 ஸ்லோகங்களை சொல்லி இந்த இவ்வளோ விஷயம் பேசியிருக்குமே இவ்வளோ நாளில் 6 கிளாஸு 7 கிளாஸு. என்ன பலஸ்ருதி பலம் சொல்லணும் இல்லையோ? எதுக்கு பலஸ்ருதி எங்கே சொல்லுவோம்? எல்லா கர்ம உபாசனை காணல் எல்லாம் பலஸ்ருதி இருக்கும். வேதாந்தத்தில் பலமே கிடையாது. வேதாந்தம் படித்தா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இருக்கிறது எல்லாம் போயிடும். நீயே இல்லாமல் போயிடுவேன், போல் ஆகிடுவேன். ஆர் யூ ரெடி ஃபார் இட்? அதனால் வேதாந்தத்துக்கு வந்து அதுக்கப்புறம் நான் பிரம்மம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? மண்ணாங்கட்டு ஒன்றும் கிடைக்காது. இந்த கேள்வி கேட்குற நீயே இருக்க மாட்டே, கேள்வியை கேட்க மாட்டே. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங், யூ லூஸ் எவ்ரி திங். சரியா? எவ்ரி திங்கன்னா எவ்ரி திங் தான். அதையே சொல்லுவார் அஷ்டாவக்கர் கீதத்தில், யோக வாசிஷ்டில். எல்லாமே விட்டு போயிடுச்சதுக்கப்புறம் என்ன? நோ சாதனா, நோ ப்ராக்டிஸ், நோ மெடிடேஷன், நோ மந்திரம், நோ ஜபம், நத்திங் இஸ் தேர், நத்திங் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் யூ. அப்படின்னு ஒரு நிலை வரும் ஜனகர் மாதிரி. அப்போ படிப்போம் எப்போ பகவான் டைம் கொடு. 15வது ஸ்லோகத்தில் பலஸ்ருதி. தத்யே ஹவை தத் பிரஜாபதி விரதம் சரந்தி, தத் பிரஜாபதி விரதம் சரந்தி, தே மிதுனமுத்பாதயந்தே, தேஷாமேவைஷ பிரம்மலோகः ஏஷாம் தபோ பிரம்மச்சர்யம் ஏஷு சத்யம் பிரதிஷ்டிதம். நல்ல மந்திரம். இங்கே பலஸ்ருதி. முதல் பலம் முதல் வரி 2 வரியில் வரும். இங்கே பாருங்க, மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு. யார் மந்த மத்தியம அதிகாரிகள்? வேதாந்தம் படிக்கிறதுக்கு வராதவங்க. அப்போ நம்ம இல்லை இந்த லிஸ்ட்டில். அப்போ எதுக்கு சொல்கிறாருன்னா, கபந்தி காத்தியான்னு கேட்டதுனால நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நிறைய தெரிஞ்சதா இல்லையா? இதெல்லாம் இது முன்னாடி தெரியுமா உங்களுக்கு?
இந்த உபனிஷத்து இப்படி இருக்க ஒன்றும் தெரியுமா? ஒன்னொரு உபனிஷத்து விஷயம் வித்தியாசமானது சொல்லிக் கொடுக்கும். ஸோ வேதாந்தத்தில் இஷ்டம் இல்லை, சக்தி இல்லை, லாய்க்கு இல்லை, தகுதி இல்லை, ஏதோ வரல அவங்களுக்காக ஒரு விரதம் கொடுக்கப்பட்டது. இங்கே விரதம், இது விரதம், பிரஜாபதி விரதம்னு எழுதியிருக்காங்க பாருங்க. இவ்வளவு பேசும் இந்த பிரஜாபதின்னு சொல்லிட்டே வரீங்க இவ்வளோ நாளில். யார் சார் அவர்? அட்ரஸ் கொடுங்க கொஞ்சம், வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது இருக்கேன், அவரோட ப்ரொஃபைல் பார்க்கணும். சொல்லட்டுமா? நீதாதே. என்னதான் புரிஞ்சது இவ்வளோ படிச்சுப்போம், ஆனால் we are not ready to accept. எங்கோ இருக்கார், அந்த லோகத்தில் இருக்கார், அங்கே இருக்கார் பிரம்மன், அங்கே இருக்கார் விஷ்ணு, கைலாசத்தில், சாரி வைகுண்டத்தில் இருக்கார், அதெல்லாம் உனக்குள்ளே இருக்கார், நீதாதேன்னு சொன்ன அப்படியெல்லாம் சொல்லாதுங்க, பாபம் வரும். இப்படி போட்டுக்கோங்க. கண்ணு கொத்திக்கோ சுவாமி. ஸோ முதல் பலம் இங்கே எப்படி தைத்திரூபனிஷத்தில் இப்படிப்பட்ட நிறைய விரதங்கள் பாருங்க. தைத்திரூபனிஷத்து பேசுறது இந்த பிரம்மானந்த வல்லி மீமாம்சை அதெல்லாம் பார்க்கும்போதும் சத்தியம் ஞானம் அனந்தமணி பேசிட்டு இருந்தால் கூட எல்லோருக்கும் ஓகே. அப்போது இந்த உபனிஷத்து இது வேதாந்தம் நினச்சிக்காம எல்லா குருஹஸ்தர்களும் கேட்கணும், எல்லா பக்தாலும் கேட்கணும், எல்லா கர்மாட்டர்களும் கேட்கணும். கேட்டால் நீ ஒழுங்கா இருப்பில்ல, பிரம்ம ஜானம் பற்றி அப்புறம் விட்டுவிடு, பரவாயில்ல, நாங்களும் கம்பல் பண்ணலையே. இப்போ இதில் நமக்கு ஒருத்தருக்கு எத்தனையோ விஷயங்கள் நல்லது நம்ம வாழ்க்கைன்னு சரி பண்ணிக்கிறதுக்கு நல்லா உபயோகப்படுத்தும். இதே இல்லை ஹையராக திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு, அதனால தான் நடுவில் அந்த அஷ்டாவக்கரம் ஞாபகப்படுத்திட்டேன். அந்த நிலைக்கு போகிறவங்களுக்கு அதுக்கே டசன்ட் மேட்டர் வருது. அதனால விரதம் என்னென்ன அங்கே தைத்திரூபனிஷத்தில் அநேக விரதம். அன்னம் ந நிந்தியாத் தத் விரதம். இங்கில்லை, தைத்திரூபனிஷத்தில் நிறைய ஞாபகம் இருக்கா? அன்னம் ந பரிஷக்ஷீத், அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிர்லட்சம் பண்ணக்கூடாது, தத் விரதம். அன்னம் நிறைய பண்ணு, நிறைய பேர் கொடுக்குற மாதிரி பண்ணு. அப்புறம் தானம் பற்றி பியாதேயம், அப்படி எத்தனை சொல்லியிருக்கு தானம் பற்றி, அது எல்லாமே விரதம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கூட தத்விரதம். ஸோ முந்தாவது 14வது ஸ்லோகத்தில் சொன்ன கிரகஸ்தர்கள் பாலனம் செய்யக்கூடிய ஸ்திரீ சம்யோக நியமம் ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கும் இப்போ இந்த விரதம் சம்பந்தம் இருக்கு. அந்த ஸ்திரீ புருஷ சம்பந்தம், தாம்பத்தியம், ஜீவிதம், கிரகஸ்த வாழ்க்கை அதுவும் நல்லா இருக்கணும்னா இந்த பிரஜாபதி இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்து நீ விரதமாக இதை எடுத்துக்கணும்ன்றார். சரியா? அதனால பிரஜாபதி விரதம். இப்போ பாருங்க, தத் ஏ ஹவை தத் பிரஜாபதி விரதம் சரந்தி. யார் இப்போ வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த இந்த பிரஜாபதியுடைய கதை மொத்தம் இதுதான் விரதம். சத்யநாராயண சுவாமி விரதம் மாதிரி இது புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விதமாக சரந்தி வாழுறாங்களோ என்ன ஆகுமோ தெரியுமா அவங்களுக்கு பலம்? தே மிதுனம் உத்பாதயந்தே. என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்களுக்கு கண்டிப்பாக, ஓகே, கண்டிப்பான்னு சொல்ல அப்புறம் என்ன பிடிச்சக்கூடாது, ஆண் குழந்தை பெண் குழந்தை கண்டிப்பாக பிறப்பாங்க. எல்லாம் ஃப்ளாஷ்பேக் எதுவுமே வருத்தப்படாதுங்கோ. ஆமாம், இப்போ தெரியுது சார்ண்ணா, இனிமேல் என்ன சார் பண்ண முடியும் அனுவீங்க, பரவாயில்ல. இல்லை குழந்தை இல்லை, அதுவும் பரவாயில்ல, இருந்து எப்படியோ இருந்துச்சு, என்னதான் பண்ண முடியும். விஷயம் என்னன்னா இது ஃபாலோ பண்ணியிருந்தா ஒரு ஆண் குழந்தை. மிதுனம் என்னன்னா 2 தானே திரும்பி, அது பாருங்க இன்டைரக்டாக. மிதுனம்னா ஒன் பாய் அண்ட் கேர்ள், கேர்ள் ஆர் பாய் எந்த வந்தாட்டம்.
2 பேர் பிறப்பாங்க. அதனால தான் அது கூட இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் பூர்வ ஜன்மத்தில் ஏதாவது பண்ணியிருந்தால் அந்த பிரஜாபதி விரதம் இது இப்படி ஏதாவது வாழ்ந்திருந்தால் நடக்கும். சார் 6 பேர் 8 பேர் எல்லாம் இருக்கு, தட் இஸ் ஸ்டில் கிரேட் தான். ஆனால் இந்த காலத்தை ஒத்துக்கல சரி. ஆனால் ஒன்று வேணுமனே 1 வச்சுக்கிறது. எனக்கு இது அப்போ தோணுது, 3 கார் வச்சுக்கிறாங்க, 2 ஸ்கூட்டர் வச்சுக்கிறாங்க, ஆனால் குழந்தைன்னு 1 வச்சுக்கிறாங்க. என்ன தெரியலையே. குழந்தைன்னு பெற்ற முடியும், வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் எதுக்கோ பயப்படுறாங்க. இன்னும் சில கவர்மெண்ட்ஸ் மாதிரி நம்ம கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ஒன்று 2வது குழந்தை பெற்றுட்டு உயிர் எடுத்துருவோம்னு சொல்லலையே. அப்படி சொன்ன சில நாடுகள் எல்லாம் இருக்கு. அங்கே இன்னொரு பக்கம் வந்து நீ 5 பாரியனை வச்சுக்கிட்டு 15 குழந்தைங்களை வைக்கணும். ஒரு சின்ன பாகிஸ்தான் கிரியேட் பண்ணணும். அது ஒரு வீடு ஒரு சின்ன பாகிஸ்தான் மாதிரி. அது பார்க்கணும். நீ அந்த ஏரியாவுக்கு போகணும். நான் ஒரு காலத்தில் போனேன், ஹைதராபாத் சார்மினார் ஏரியாவில் எங்கள் அத்தா இருப்பாங்க. அப்போ அவ்வளோ எங்கே பார்த்தேன் கோடி கோட்ஸு கூட்டமாக இருக்கும் குழந்தைங்கள். இந்த ஓல்டு சிட்டி 15-20 பேர் அப்படி இல்லை. அதே அவங்களுக்கு சொல்லி வளர்த்தேன். சரி, நமக்கு விஷயம் என்னென்னங்க, அந்த 2 பேர் மிதுனம் உத்பாதயந்தே விரதம் பண்ணியிருந்தா வரும். இப்போது ஆசையும் இல்லை, அதை பற்றி கவலை இல்லை, எதுவுமே தெரியல, ரொம்ப போட்டோம், அப்படி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் முதல் பலம். அதனால தான் சில காலத்துக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, ஒருத்தர் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருவேளை 2 பேரும் ஒரே மாதிரி குழந்தைகள் இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்று பெண் குழந்தை, ஆண் குழந்தை, பெண் குழந்தை இப்படி மாறி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. எப்போ எங்கோ உள்ள தோணும். எனிஹோ நீ பண்ணியிருந்தா வரும். அப்படி சொல்லி அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, இது இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த செக்ஷுவல் ரெஸ்ட்ரெய்னிங் மனிதனுக்கு வாழ்க்கையில் இந்த பிரஜாபதி வர்த்தமனே இது வந்து டிசிப்ளின்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பேசியிருக்கோமா பல வகையாக. அந்த டிசிப்ளின் இல்லைன்னா மனுஷன் வந்து பசுபி சமானஹா, ஓகே, பசுவோட அப்படி ஆகிடுவான். ஸோ இந்த 2 பேர் பிறப்பாங்கன்னார் முதல். 2வது பலம் வந்து இவங்களுக்கு இந்த பிரஜாபதி விரதத்தினை ஒழுங்காக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பிரம்மலோகம். தேஷாமேவ ஏஷ பிரம்மலோகா. இங்கே ஜாகிரதை இருக்கணும். பிரம்மலோகன்றார் என்ன சார் இது? என்ன, இட் இஸ் நாட் பிரம்மலோகா. அங்கே சந்திர மார்க்கம், சரியா, சந்திரலோகம்னு எழுதிக்கணும். ஏன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும் சார் அங்கே பிரம்மலோகம்னு இருக்குல்லன்னா, அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கும்போது மறுபடியும் பிரம்மலோகம்னு சொல்லுவார். அப்போது சங்கரரோட பாஷ்யந்தான் நம்மளை காப்பாற்றும், இல்லைன்னா புரியாது. இங்கே சுக்லகதி, இது கிருஷ்ணகதிக்கு தான். ஸோ அட்லீஸ்ட் நீ கிருஷ்ணகதிக்கு போகணுமன்னா கூட இத்தனை இருக்க பாருங்க. அதனால தான் ஒரு சமயத்தில் தோணும், அப்பா இந்த கர்ம காண்ட இது எல்லாம் பதில் ஒன்றும் வேண்டான்னு. ஒன்றும் வேண்டான்னு சொல்லுங்க, நான் ஃப்ரீயாக போயிடுவேன்னு போவான். வேதாந்தத்துக்கு வரமாட்டேன். அப்போ கூட இப்போ நமக்கு தெரியணும் வேணும். அதெல்லாம் எவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், எவ்வளோ நியமங்கள், அதெல்லாம் கரெக்டாக பண்ணலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் வராது. நீ கரெக்டாக பண்ண பிரயோஜனம் கண்டிப்பாக இருக்கு, பார்த்தீங்களா? ஆனால் வேதாந்தத்துக்கு என்ன ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன தான் இருக்கு? எல்லாம் விட்டுவிடும், அவ்வளோதான். எல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படு. அதனால தான் ஆத்ம ஞானம் ரொம்ப சுலபம். ஐயே அதி சுலபம், ரொம்ப சேஃபு, கன்வீனியன்ட்டு ராயல் பார்த்தேன். ஆத்மா வித்யா ஐயே அதி சுலபம். என்ன இங்கே ஆனந்தம், ஜீவன் முக்தி, ஃப்ரீ ஃப்ரம் சோக மோக பய எல்லாம் ஏற்படும். எவ்ரி திங்ஸ். ஸோ தேஷாமே பிரம்மலோகம். ஆனால்
கூடவே என்ன சொல்கிறா சொல்லுங்கோ, யார் இவங்க? தேஷாம் ஏஷாம் தபஹா ஜீவனம் தப்போமய ஜீவனமாக இருக்கணும். அமாவாசை அன்னைக்கு மட்டும் அது மட்டும் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கோம். நான் இப்போ 30 வருஷமாக கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு அந்த தர்ப்பணம் விடுவேன். பகலெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா சினிமாவுக்கு போவேன், அப்புறம் அது அவள் கிரிக்கெட்டே பார்த்துட்ருப்பேன். அப்புறம் எப்போ பார்த்த பெண்களை பற்றி அதை பற்றி பேசுவேன், அப்படி புக்கு படிப்பு, இதெல்லாம் பண்ணுற அதெல்லாம் பண்ணுறேன்னா ஒன்றும் நடக்காது. தபஸ் வேணும். த லைஃப் ஷுட் பி தப்போமய ஜீவிதம். இப்படி சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களோ? அவங்களுக்கு இது புரியாது இது எதுவுமே. ஏன்னா செட்டப் அப்படி இருக்க அப்படியே போயிட்டுருப்பான். எங்கள் தாத்தா பண்ணாங்க, எங்கள் மாமா பண்ணாங்க, அதனால் எங்கள் வீட்டில் பண்ணணுமே, எப்படியாவது சீக்கிரம் கிடிகிடுன்னு பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போகணுமே. ஆஃபீஸு முக்கமே இருக்கு. அந்த ஸ்ராத்தமனுக்கு கூட லீவ் வச்சுட்டு ஆஃப் டே சீக்கிரம் முடிச்சுட்டு வாத்தியார் சீக்கிரம் வாங்கோ, நான் ஆஃபீஸுக்கு போனேன், லீவ் தரேன், இப்படி ஓட வேண்டியிருக்கேன் இல்லையா? அப்படி தான் எல்லாரும் ராத்திரி இல்லை பகல் இல்லை எப்படியாவது வேலை பண்ணலாம், ஓவர் டைம் பண்ண, எப்படி இப்படி ஒரு நியமம் இல்லாமல் இருந்து இதெல்லாம் பண்ணணும், எனக்கு பலம் வரணும். ஒன்றும் வராது. என்ன மிச்சம்? ஆயாசந்தான், பூயாசம், நிறைய சிரமம், இந்த ஸ்ட்ரெயின் தான். அந்த புகைக்கு முன்னாடி உட்காந்துட்டு தண்ணி வரும். எல்லாம் கிண்டல் பண்ணல. அதெல்லாம் நீ முழுசா நீ அதிக்கன்னு உட்காரணும். உலகமே ஞாபகம் வரக்கூடாது. அங்கே உட்கார்ந்தா யார் பண்ணுவாங்க சார்? அப்படி வாத்தியாருன்னு உட்காருவார். அவர் எதுக்கு உட்கார்றாரு சார்? அவருக்கு என்ன பார்ப்பேன்னா காசுடா கடவுள். தப்பம் இருக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும்ன்றார். இப்போ இந்த பிரம்மச்சரியம் అనేది எப்படி புரிஞ்சுதா? எந்த விதத்தில் பிரம்மச்சரியம்னு மேலே பேசினதே யாருக்காக பேசுகிறாங்க? கிரகஸ்தர்களுக்கு. எந்த கிரகஸ்தர்களும் சந்திர மார்க்கம் பித்ருயானம், எனக்கு புண்ணியம் வரணும், ஸ்வர்க்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் அது மட்டும் இல்லை, யார் சத்தியம் பிரதிஷ்டிதம் சத்தியனிஷ்டர்களாக இருக்காங்களோ, அதனால இந்த ரிலேட்டிவ் ஆஸ்பெக்டில் கூட நீ ப்ரோக்ரெஸ் அடையணும்னா சத்தியத்தை நீ வச்சுக்கணும். அப்படின்னு தர்மமாக வாழாதவனுக்கு ப்ராஸ்பரிட்டி இல்லை. பட் அதர்மமாக இருந்துட்டு நம்ம ப்ராஸ்பரஸ் ஆகிட்டுருக்குறோம்னு பிரமலை இருந்துட்டு அது தான் பண்ணுறான் மனுஷன். அதனால முதல்ல தர்மம் என்னன்னு தெரியல. மனுஷனுக்கு தானே இந்த தர்மம்னு சொல்லப்பட்டது, புருஷார்த்தங்கள். பட் அவன் கேர் எடுக்கிறது இல்லை. ஸோ 3 விஷயங்கள் சொன்னார் இங்கே. யாரும் இந்த 3 அனுசரிக்கிறாங்க. ஒன்று பிரஜாபதி விரதம், அப்புறம் பிரம்மச்சரிய விரதம், அது கூட விரதம் எடுத்துக்கோ, சத்தியவிரதம், சத்தியவிரதம் சத்திய பரம் சத்தியம் விரதம். அப்போதான் இந்த பலம் வரும். எந்த பலம் சொல்லப்பட்டதோ வேத பூர்வபாகத்திலோ கர்மகாண்டத்திலோ, இல்லை நீ என்ன ஆசிக்கிறியோ உனக்கு ஏதோ புண்ணியம் அண்ணா கூட அப்போதான் வரும் அப்படின்னு சொல்லி 16வது ஸ்லோகத்தில் வைண்டப் பண்ணுவார். அதையும் இப்போது கான்ட்ரடிக்டரி, இது பண்ணலைன்னா பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் சொல்லி முடிப்பார். தேஷாம் அசௌ விரஜஹ பிரம்மலோகஹ ந ஏஷு ஜிஹ்மமன்ருதம் ந மாயா சேதி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா திரும்பி இங்கே பிரம்மலோகம்னு வந்ததுனால நம்ம புரிஞ்சுக்கணும். முந்தாவது சொன்ன பிரம்மலோகம் கிருஷ்ணகதி, சந்திரயானம், பித்ருலோகம். இங்கே மறுபடியும் தேஷாம் யாரு, ஓகே, தே அசௌ விரஜஹ. விரஜஹன்னா பியூர் மைண்டட் பீப்புள். அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்கே சொல்கிற பிரம்மலோகம் பிரம்மலோகம்தான், சூரிய மார்க்கம், ஓகே, சுக்ல மார்க்கம். அங்கே போகணுமன்னா கூட ப்ளஸ்
பித்ருலோகம் போகணுமன்னா கூட இந்த மனசுத்தி, சித்தசுத்தி, வாக் சுத்தி, தபஸு, இதெல்லாமே வேணும். பேசிக் அஷ்டாங்க யோகத்தை சொன்ன மாதிரி அந்த ஃபண்டமெண்டல்ஸ், யமனியமஸ் எல்லாருக்கும் வேணுங்க. வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு சொல்லணுமா என்ன? இப்போ இதெல்லாமே வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு, வந்தாச்சு. அப்படி அதுக்கப்புறம் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க, நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்காதுங்க. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். யமனியமங்களை எல்லாம் செஞ்சு வந்தாதான் தாண்டி வந்தவன்னு அர்த்தம். அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா வேதாந்தம் பலம் கொடுக்காது. ஸோ இங்கேயே பலம் வரலன்னா அப்புறம் வேதாந்தம் பிரம்மத்தின் சத்தியத்தின் எப்படி உணர்வாய்வனும்? அதனால தான் கீழே 3வது வரியில் காமனாக ஒரு 3 சொல்கிறாரு மறுபடியும் அங்கே சொன்ன மாதிரி. ஆனால் நெகட்டிவாக யாருக்கு சந்திரலோகம் கிடையாது, பிரம்மலோகம், பித்ருலோகம் கிடையாது, பிரம்மலோகம் கிடையாது, பிரம்மமும் கிடையாது. எல்லாம் எதுக்கு லாய்க்கு இல்லாமல் வீணாக போயிடுவேன். எது 3 இல்லைன்னு பாருங்க. இவங்களுக்கு இல்லை. நான் ஏஷு, நாட் தீஸ் பீப்புள். யாரு? ஜிஹ்மம். ஜிஹ்மம்னா வக்ர புத்தி, குட்டில புத்தி, கிரிக்கெட் நேச்சர், சரியா, கன்னிங் நேச்சர் இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக சொல்கிறார் 3 பாயிண்ட்ஸு. 2வது அன்ருத்தமான, அபத்தமான, போயான வாழ்க்கை இருக்கக்கூடாது. போயான வாழ்க்கைன்னா ஹிப்போக்ரட்டிக் லைஃப் ஸ்டைல். உள்ள ஒன்றும் வெளியில் ஒன்றும், உள்ளம் ஒன்று புறம் ஒன்று, புறம் ஒன்று, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அதிலேயே அன்ருத்தம்னா, ருத்தம்னா சத்தியம், அன்ருத்தம்னா பொய், ஃபால்ஸ்ஹுட், அபத்தமான ஜீவிதம், அப்படி இருக்கக்கூடாது. இருக்கிறவங்களுக்கு இது எதுவுமே கிடைக்காது. 3வது மாயா. ஓகே, மாயான்னா இது யாருக்கு சொல்கிறாரு? இது 3 லெவலில் எடுத்துக்கலாம். மாயான்னா மறுபடியும் இங்கே அந்த ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி, டிசீட்ஃபுல் பர்சனாலிட்டி, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை மாயில் இருக்கிறோம், மாயா எந்த அளவுக்கு நம்மளை பந்திக்கிறது, இப்படிப்பட்ட மாயா உலகத்திலேயே இருந்து மாயனை தாண்டி வரணும். மேபி இந்த மாயா வார்த்தை வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க மாயா விடுறவங்களா இல்லையே, விடுறவங்களன்னா திரும்பி மாயில் போய் மாட்டிக்கிறாங்க. மேலே போனால் இன்னும் பெரிய மாயாதேவி இருக்கும். அங்கெல்லாம் சும்மா இல்லை, சும்மா திட்டிட்டு போடா அப்படின்னு சொல்கிறது இல்லை, சாபம் கொடுப்பாங்க. அப்சரா சாபம் கொடுப்பான், ஊர்வசி சாபம் கொடுப்பான். ஐயோ, பயந்து இருக்கணும். இங்கே மாதிரி அங்கே ஏதாவது அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏண்டா அப்படி பார்க்குற அப்படின்னு சாபம் கொடுப்பேன். சாபம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் சக்தி இருக்குது நிறைய. மாயா இவை அதிக போகணும். அந்த மாயை இல்லாமல் இருக்கணும்னா அப்புறம் பிரம்ம வித்தியத்துக்கு போகணும்னா இந்த பாயிண்ட் மட்டும் ஸ்பெஷலாக. ஸோ மொத்தத்தில் 3மே எல்லாருக்கும் வேணும். சரி, அவங்க மாயா பற்றி கவலைப்படலைன்னா பரவாயில்ல. பட் அவங்களுக்கு கூட அந்த ஜிஹ்மம் இல்லாத ஜீவிதம், அன்ருத்தம் இல்லாத ஜீவிதம். ஓகே, இங்கே மாயான்னு அர்த்தம் ஒரு அளவுக்கு பிரகிருதி மேலே, பிரகிருதிని ஜெயிக்க முடியாது. பிரகிருதிக்கு அனுகுணமாக உன்னை மனசுன்னு ஜெயிச்சு வச்சுக்கணும். அப்போ தானே இந்த நியமங்கள் எல்லாம், இத்தனை நியமங்கள். இப்போ பிரம்மச்சரியம் பற்றி, கிரகஸ்தாசிரமம் பற்றி சொன்னோம். அதனால் மாயில் இருந்தால் கூட அப்போ அது கிரகஸ்தர் கூட பொருத்தமாக தான் இருக்கு. ஸோ இப்படி ருஜு புத்தி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்க நச்ச இதி அப்படின்னு சொல்லி அந்த முதல் இப்போ புரிஞ்சு போச்சு. முதல் சாப்டர், முதல் கேள்விக்கு பதில் இல்லை.
இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த முதல் ஸ்டூடெண்ட் வந்து குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி கிளம்பி போயிருப்பாருன்னு நம்ம ஊகிச்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு வேண்டியது அந்த அளவுக்கு தான். நல்லா இருக்கு, நல்லா சொல்லிட்டீங்க, நான் போய் நீங்கள் சொன்ன மாதிரி பிரஜாபதி விரதம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணி தட்சிணை கொடுத்து போயிருப்பான். அடுத்த வாரம் அடுத்தவன் வருவான். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.